அனைவருக்கும் வணக்கம். நான் பழனி புத்தா. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புத்தர் அருளிய தம்ம பதத்தில் வர யமகவாகோ அந்த சாப்டரில் இருக்கிற 3வது 4வது ஸ்லோகம், சூத்திரம் அல்லது பாடல்கள். யமகவாகோன்றது ஏற்கனவே 2 பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பாட்டில் என்ன புத்தர் சொல்கிறாருன்னா, நம்ம எண்ணம் தான் எல்லா செயல்களையுமே உருவாக்குது. ஸோ அந்த செயல்களை தான் அதுக்கப்புறம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் அதுதான் நமக்கு வாழ்க்கை துணையாக இருக்குது. ஸோ எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்ததுன்னா நாம் செய்கிற செயலும் கரெக்டாக இருக்கும். செய்கிற செயலும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எப்போயுமே கவலைப்பட தேவையில்லை. இதுதான் அந்த யமகவாகோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 பாடல்கள். அப்போது எண்ணம் கரெக்டாக இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதையும் புத்தர் சொல்லியிருக்காரு. எண்ணம் நல்லா இல்லை அப்படின்னா துன்பம் கூடவே வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படி ரொம்ப பொதுவாக இல்லாமல் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, டைரெக்டாக இருக்கும். இன்னொரு அடுத்து இந்த 2 பாடல்கள் அடுத்து 3வது ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடல் என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஊதிய உயர்வு கேட்டு ஒரு போராட்டம் நடந்தது. அதில் அரசாங்கம் இல்லை வாரியம் கிளாஸ் 3 and 4க்கு ஊதிய உயர்வு கொடுத்துட்டாங்க. கிளாஸ் 1 and 2, அதாவது இந்த கிளாஸ் 3 and 4ன்றவங்க ஊழியர்கள், கிளாஸ் 1 and 2ன்றவங்க அதிகாரிகள். கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்க கிளாஸ் 3 and 4. அவங்களுக்கு 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு. அந்த ஊதிய உயர்வு கொடுக்குறேன்னு வாரியம் சொல்லிடுச்சு. ஆனால் கிளாஸ் 1 and 2 அதில் இருக்கிற அதிகாரிகளுக்கு வாரியம் ஊதிய உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போது அந்த ஊதிய உயர்வுக்கு பதிலாக நீங்கள் 10 வருஷத்துக்கு ஒரு ஊதிய உயர்வு கொடுக்குற மத்திய அரசு கொடுக்குற அந்த உயர்வையே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து ஒரு ஒரு 2-3 மாதமாக போராட்டம் நடந்திருந்தது. அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்தது. அப்போது அது ஒரு 5:15க்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருது. இவங்க அந்த போராட்டத்தை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. டெய்லி கண்டினியூ பண்ணுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றதுனால எப்பவுமே அங்கே நிறைய போராட்டம் நடக்கும். அப்போது அந்த போராட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, போராட்டத்தில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்குங்க, விருப்பம் இல்லாதவங்க ஒரு சின்ன கதவு வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அது வழியாக போயிடுவாங்க. போராட்டத்தில் கலந்தவங்க மட்டும்தான் போராடுவாங்க. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். ஆனால் இது லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேட்டெல்லாம் மூடிட்டாங்க. 3 கேட்டையும் மூடிட்டாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் இருக்கிற 3 கேட்டையுமே மூடிட்டாங்க. போலீஸும் உள்ளே வந்துட்டாங்க. சரி, இது இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. நான் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னோடய தங்கச்சி பையனுக்கு அடிபட்டிருக்கு, அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்ட கேட்டேன். அப்போ கேட்கும்போது அவங்க இல்லை, யாரையுமே நாங்கள் வெளியே விடலை, அதனால் உங்களையும் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நான் பேச ஆரம்பித்து, அவங்க பேச ஆரம்பித்து, அது அப்படியே ஒரு வாக்குவாதமாகி நான் இந்த போராட்டமே தேவையற்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் சொல்லிட்டேன். அப்போது அந்த போராட்டத்தை ஏற்கனவே அங்கே ஒரு 3-4 மணி நேரமாக அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறவங்க கோவப்பட்டு, இதை யார் இவன் சொல்கிறதுக்கு அப்படின்னு என்னை அடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 பேர் அடிச்சிட்டாங்க. அப்போது எனக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, மருத்துவமனைக்கு சென்றுட்டு அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துடலாம், இல்லை சட்ட ரீதியாக எதிர்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துவமனைக்கு வந்துட்டேன். அப்புறம் சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கட்கிழமை போய் அலுவலகத்தில் அதிகாரிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுத்தேன். அப்போது அந்த புகார் கொடுத்துட்டோடனே அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. மேடம், இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அட்மிஷன் அந்த இது எல்லாத்தையும் தகவலாக கொடுத்தேன். அப்புறம் அவங்க அதை எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சிஎஸ்ஐஆர் காப்பி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கலாம்,
சரி அவங்கள வர சொல்லி பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு திருப்பி என்ன காவல் நிலையத்துக்கு அழைத்தாங்க. அப்போ நான் காவல் நிலையத்துக்கு போகும்போது நானும் எங்கள் அலுவலகத்தில் கூட பணிபுரியற ஒருத்தர் மட்டும் போனோம். அவங்க ஒரு 30-40 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் 2 பேருக்கும் வச்சு திருப்பியும் பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "இல்லை மேடம், கேட்டு மூடுறதே தப்பு. அதுவும் கிளாஸ் 1 and 2க்கு இவங்க ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடாது. பண்ணுறாங்க, அதுவும் தப்பு. அப்போ போகணும்னு விருப்பப்படுறவங்கள அனுப்பி இருக்கணும். இவங்க அனுப்பலை. அப்புறம் இவங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னது கோவத்தில் தான் நான் வந்து அந்த மாதிரி கத்தினேன்." அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அந்த யார் யார் அடித்தாங்கன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படி இப்படி கேட்டாங்க. எல்லாம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு இந்த பர்சன் ஒரு 3 பேர் எனக்கு கரெக்டாக தெரியும். நான் அவங்க பேரை எழுதி தான் புகார் கொடுத்துருக்கேன். அதில் இவங்க தான் அடித்தாங்கன்றதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கும் எங்ககிட்ட ஆள் இருக்குது. நீங்கள் இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சரின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக வந்திருந்தவங்க எல்லாரும், அதில் ஒரு 4-5 பேர் எனக்கு க்ளோஸாக தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து, "இல்லை பழனி, இது தப்பு நடந்து போச்சு. அவங்க யாருக்குமே இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் வேலை செய்கிறேன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. இவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க." அப்படியே ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி பஞ்சாயத்து போயிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க அந்த எஸ்ஐ மேடம் வந்து, "சரிப்பா, நீ உன் இஷ்டம் தான். நீ மன்னிக்கிறதுனா மன்னிக்கலாம். இல்லை எஃப்ஐஆர் போட சொல்கிறதுனா நீ ஆதாரம்லாம் கொண்டு வந்து கொடுத்தனா நான் எஃப்ஐஆர் போட்டுறேன்." அப்படி இப்படி சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப இதுவாகி நான் வந்து என்ன சொன்னேன், அப்புறம் இல்லை எங்கள் அலுவலகத்திலே நிறைய பேர் கேட்டாங்க, "திருப்பி அடிச்சிடலாமா, அவங்கள இது பண்ணிடலாமா?" அப்படின்னு. "இல்லை சார், நான் வந்து புத்த மதம் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ புத்த மதம் ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து திருப்பிலாம் அடிக்க மாட்டேன். சட்ட ரீதியாக என்ன இதுக்கோ அதுன்னா அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா போதும். அவங்க வந்து தப்பு பண்ணன்னு உணர்ந்துட்டாங்கன்னா போதும்." அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறதா சொன்னாங்க. அப்போ அந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கும்போது தான் நான் சொன்னேன், "இல்லை மேடம், அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கட்டும். அவங்க உங்களுக்கு கொடுக்கட்டும். ஆனால் நான் ஒரு இது எழுதி தரேன். அதை அவங்க படித்தா மட்டும் போதும். வேறு எதுவும் பண்ண வேணாம்." அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இது எழுதி கொடுத்தேன். அந்த எழுதி கொடுத்த அந்த இது தான் புத்தரோட தம்ம பதத்தில் இருக்கிற யமகவாகோ அப்படின்ற சாப்டரில் வர 3வது பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, "அக்கொச்சிமங் அவதிமங் அச்சினிமங் அசாசிமே ஏதம் உபநயந்தி வேரம் தேசம் நா சம்மதி." இதான் அந்த பாட்டு. இதில் இந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, விரோதத்தை இல்லை பகைமையை, வெறுப்பை, அந்த இது மாதிரி உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு இதுவாக பார்க்கலாம். அக்கொச்சிமங் அக்கொச்சிமம், கொச்சினா கொச்சை. உங்களை வந்து கொச்சையாக யாராவது திட்டாங்க. அவதிமங், உங்களை அடிச்சிட்டாங்க. அஜினிமங், உங்களை வந்து தோற்கடிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. அகாசிமே, உங்கள் பொருளை திருடிட்டாங்க. இப்படி அவங்க இதையெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதம் உபநயந்தி, நீங்கள் ஹேதம் அந்த எண்ணம், அந்த இது நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உபநயந்தினா திருப்பி 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 நினச்சிட்டே இருக்கிறது. வேரம் தேசம் நா சம்மதி. இப்போ இது அப்படியே நீங்களே திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி நமக்கு நடந்துடுச்சு இப்படின்னு அப்படியே நீங்கள் திருப்பி 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 அதையே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு, உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். அதில் வேரம் தேசம் நா சம்மதி, உங்களோட அமைதி வந்து சீர்குலைஞ்சி போயிடும். இதுதான் இந்த பாடல். அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து இதுவான்றது கிடையாது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்கள் மனசை நீங்கள் தான் இப்போது காயம்பட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் தோற்றுருக்கீங்க. உங்களுக்கு உண்டான அந்த வலி உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வலியை இவன் கொடுத்துட்டானே, இவன் நமக்கு பண்ணிட்டானே, இவன் நம்ம இது பண்ணிட்டானே, நம்ம திருப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா
உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அந்த இது ஃபஸ்ட்டு பாடல். 2வது பாடல் பார்த்தீங்கன்னா இதே சேம் லைன் வரும். அக்கொச்சிமங் அவதிமங் அஜினிமங் அஹாசிமே ஏதம் நா உபனயந்தி வேரம் தேசா பாசம்மதி. இதே சேம் பாடல் தான். இதில் அதில் உபனயந்தி, அதாவது நினச்சிட்டே இருக்கிறது. நினைக்காம நான் உபனயந்தி நினைக்காம, நான் அதை விட்டுட்டு நினைக்காம, சரி ஓகே நாம் அவங்கள அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வருவோம். வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துன்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அவங்களும் இந்த மாதிரியான ஒரு இதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போது இது 3வது 4வது பாடல். 5வது பாடலில் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தராரு. அந்த 5வது பாடல் தான் ரொம்ப சிறப்பான பாடல். அந்த பாடலை தான் நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அந்த பாடல் என்னென்னா, நஹி வேரன்ன வேரணி சம்பந்தை குதாச்சனம் அவரேனானு தம்மா சனாதனா. இதான் அடுத்த 5வது பாடல். இந்த பாடலில் தான் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நகி வேறென்ன வேறன்னி. நகி வேறென்னா இங்கே பகைமை. பகைமையால் வெல்லவே முடியாது. எப்போ வெல்ல முடியாது? சம்மதித்தான் குதாச்சனம், எந்த காலத்திலும் வெல்ல முடியாது. எதை? பகைமையை. அவர் என்ன இது இதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா இதுதான் மாறாத சனாதனா. ஏசா தம்மா சனாதனா. இந்த சனாதனம் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை பாலியில் என்னைக்குமே மாறாதது, நிலைத்திருக்கும், எந்த காலத்திலும் இருக்கும் இது அப்படின்றதுக்கு பேர் தான் அந்த சனாதனம். பாலியல் இந்த சனாதனம் அப்படின்ற வார்த்தை சான்ஸ்கிரிட்டுக்கு இந்து மதத்துக்கு சொந்தமானா அதெல்லாம் இல்லை. பௌத்தத்துலேயும் இந்த சனாதனம் வருது. தம்மா சனாதனா அப்படின்னு யமகவாகவில் 5வது பாடலில் இந்த பாடல் வருது. இந்த பாடலை தான் நான் அங்கே எழுதி, விரோதத்தை விரோதத்தால் வெல்ல முடியாது, அன்பால் மட்டும்தான் வெல்ல முடியும்னு புத்தர் சொல்லியிருக்காரு. அதனால் நான் அவங்கள மன்னிக்க கூட இல்லை, நான் என் அன்பு தான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதி அவங்களுக்கு கொடுத்தேன். அதில் இதுக்கு அடுத்த ஒரு பாடலும் இருக்குது. இதில் 6வது பாடல் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். தம்ம பதம்னு போட்டு அதில் வர பாடல்கள் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, பாலிலேயும் இருக்குது. 3 பாடலும் இருக்குது. இப்போ இந்த 3 பாட்டு, அந்த 3 பாட்டை ஒரு தடவை நான் அவங்களுக்கு படிச்சிடறேன். அக்கொச்சிமங் அவதிமங் அஜினிமங் அஹாசிமே ஏதம் உபநயந்தி வேரம் தேசம் நாசம்மதி. அக்கொச்சிமங் அவதிமம் அஜினிமம் அஹாசிமே ஏதம் நாஹுபனயந்தி ஏரம் தேசு பாசம்மதி. புத்தர் எப்பவுமே ஒரு விஷயம் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, புத்தர் என்ன சொல்கிறது, போயிட்டு ஒரு போதி மரத்தடியில் உக்காந்தாரு, அவருக்கு ஞானம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது முழுக்க என்ன சொல்கிறது, ஒரு கடைசியாக ஒரு வாதம் அது. ஆனால் அவர் 29 வயசில் ஞானத்தை தேடி வீட்டை விட்டு போகிறாரு. போயிட்டு அவர் 34 35 வயசில் தான் அவர் ஞானம் பெறுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 7-8 வருஷம் அவர் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம், பீகார், அந்த சைடில் இருக்கிற மத்திய பிரதேசம், இந்த 3-4 ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா
அந்த காலத்தில் இருக்கிற முனிவர்கள்கிட்ட அவர் சிஷியனா வேலை பார்த்துருக்காரு, சிஷியனா இருந்திருக்காரு, காட்டில் அலைஞ்சிருக்காரு, ஒரு ஒரு வேதத்தையும் படிச்சிருக்காரு. அந்த டைமில் இருந்த எல்லா சமயத்தார் சொல்கிற எல்லா இதையும் போய் அவங்கக்கிட்ட இது பண்ணி பேசுவார், வாதம் பண்ணுவார். எல்லாம் முடிச்சுட்டு இதில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இன்னும் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கல. இதில் என்னென்னா அவங்க எல்லாருமே வந்து கடவுளை மையப்படுத்தி தான் கடவுளை பார்க்க போகிறோம். இந்த உடலை வருத்தி இருந்தால் உனக்கு கடவுள் அருள் புரிவார், அப்புறம் உனக்கு ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செய்வார். அப்புறம் அவங்க மறுப்பாங்க, அதில் இருந்து அவருக்கு விட கிடைக்காது. திருப்பி அடுத்த குருமார்கிட்ட போயிடுவார். திருப்பி அங்கே போய் அவர்கிட்ட வாதம் பண்ணுவார். திருப்பி அங்கேருந்து அவருக்கு அந்த இதில் ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது. கடைசியாக அவர் வந்து அங்கே எதுவுமே கிடைக்காம இங்கே இப்போ பீகாரில் இருக்கிற புத்த கயாவில் இருக்கிற அந்த அரச மரத்தடியில் உட்காந்து அவர் யோசிக்கும்போது தான் அவருக்கு வந்து இந்த எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இந்த துன்பம் இது அது நம்ம மனுஷன வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்ப துயரத்துக்கும் காரணம் யாரும் வெளியாலே கிடையாது, அவங்க மனசு தான். ஸோ அந்த மனசு தான் அப்படின்னு வரும்போது அந்த மனசு யாருக்கு எவ்வளவு அனுபவம் கிடைக்கும், யாருக்கு எவ்வளவு அந்த அனுபவத்தினால அவங்க பாடம் கற்றுக்குறாங்க. ஸோ அந்த அனுபவத்தினால அந்த பாடத்தை அவங்க எப்படி நல்லபடியாக வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வராங்க, அவ்வளோதான். கடவுள் கிடையாது, விதி கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்ட்டார். அந்த டைமில் இருந்த எல்லா வேதத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டார். போட்டு மிதித்து இந்த ஒன்றுமே அந்த டைமில் வந்து ஒரு இதுலேயும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா 10 பசுமாடு வெட்டுவாங்க, 10 எருமை மாடு வெட்டுவாங்க, 10 குதிரையை வெட்டுவாங்க. ராஜா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 2000 இது பலி கொடுத்துட்டு அப்புறம் தான் போருக்கு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணார். இது எல்லாமே ஸ்டாப் பண்ணார். ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில் இருந்த மொத்த இந்தியாவையும் அப்படியே புரட்டி போட்டார். இவர் போகிற இடம் எல்லாம் அப்படியே கூட்டமாக அவர் பின்னாடி வந்துட்டே இருப்பார். அப்போ இவர் சொன்னது இவர் வந்தது எல்லாமே வந்து மனுஷன் மனசு, மனசு மனுஷன் மனசாட்சி, இந்த மூணுத்துக்குள்ளே தான் இவர் மொத்த விஷயமே சொன்னார். ஸோ இந்த மூணுத்துக்குள்ளே நீங்கள் வந்து எப்படி உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறீங்க, எப்படி அடுத்தவங்களை வந்து நீங்கள் அணுகிறீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையினோட அனுபவத்தை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த எல்லா விதமான உங்களுக்கு ஒரு இப்போ பிரச்சனை ஒன்று வருதுன்னா அந்த பிரச்சனையில் நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் அன்பால் தீர்த்துக்கிறீங்களா, இல்லை விரோதத்தை வளர்த்து அதை நீங்கள் திருப்பியும் அதை அதிகப்படுத்துகிறீங்களா, இதுதான். ஸோ நான் வந்து இந்த பிரச்சனையை அன்பால் டீல் பண்ணேன். அது இது பண்ணிச்சு. ஆஃபீஸில் நிறையா அசிங்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் நம்ம கூட புத்தர் இருக்கார், புத்தரோட கோட்பாடு இருக்குது. புத்தர் வந்து கடவுள் கிடையாது, அவரோட கோட்பாடு அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற நன்றி கடன். இது வந்து நான் புத்த மதத்தை பரப்பணும் அப்படின்லாம் நான் இதை பண்ணவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை நாம் எப்படி அணுகணுன்றதுக்கு புத்தர் வழிகாட்டுவார். அதை புத்த நெறிய சரியாக படிச்சிங்கன்னா. நன்றி. இந்த கான்ஃப்ளிக்டில் எனக்கு ஒரு மாதிரி துணையாக இருந்த, ஹெல்ப் பண்ண, கேட்ட, விசாரித்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய காணொளி கடைசி வரையும் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி.